தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க. அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். ஏன் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார்? பிதாவானவர் 1000 தலை மட்டும் மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அவர் எத்தனை தலைமுறை மட்டும் மன்னிக்கிறாராம்? 1000. ஏதோ 1 2 இல்லை, 3 4 தலைமுறை மட்டும் இல்லை, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்து மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தவர். ஆமென். பிதா மன்னிக்கிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தவர். ஒரு ஸ்திரியை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இந்த ஸ்திரியை என்ன பண்ணியிருக்கிறாங்க? கையும் களவுமாய் பிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படும் போது எல்லாரும் அவர்கள் என்ன பண்ணாங்க? கல்லோடு நிற்கிறாங்க. முதலாவது பாவம் செய்யாதவங்க முதலாவது யார் பண்ணுங்க? ஆமாம், கல் எறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யாரும் மேலே குற்றம் சாட்டுகிறது இல்லையா? இல்லைன்னு சொன்னபோது, நானும் உன்னை என்ன பண்ணுறது இல்லை, குற்றம் சாட்டுகிறது இல்லை. நீ இப்போ இனி எவ்வளோ பெரிய மன்னிப்பு பார்த்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் ஒரு திமிரவாதக்காரனை கூரையை பிரித்து இறக்கப்படும் போது அவன் என்ன பண்ணுறான்? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவத்தை மன்னிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க மன்னிச்சாரு, பிதாவை நோக்கி மன்னிப்பு கேட்டார், நீங்களும் நான் என்ன பண்ணணுமா? மன்னிக்கணுமா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டும். எத்தனை தரம் மன்னிக்கணும்? 70 தரம் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது பிதா மன்னிக்கிறவர், 1000 தலைமுறை மட்டும் மன்னிக்கிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பை கொடுத்தவர். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? மன்னிக்கிறோமா? மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை வந்தால் மன்னிக்கிறோமா? அதான் சொன்னாங்க, ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசிக்கொள்ளும் போது அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்களோ இல்லையோ, நாம் என்ன பண்ணினோம்? முதல்ல ஆமாம், மன்னிப்பு நாம் கேட்குறோமோ இல்லை, முதல்ல மன்னிச்சிடணும். ஆமென். ஹல்லேலூயா. பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டுன்னு வச்சிங்களேன், நம்மளை போல் சண்டை போடுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது மட்டும் சவுண்டு வருது பாருங்க, யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. ஆமாம், என்னை ஒரு கண்ணு குத்திட்டான்னா திருப்பி அவனை 2 கண்ணு குத்துற வரைக்கும் உபவாச ஜபம் இருந்தனாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். மன்னிக்கணும். அதனால தான் எபேசியர் நிருபத்தில் 4வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். கொலோசியர் நிருபத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். எல்லாருக்குமே தான் இது. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே கர்த்தர் சொல்கிறதுனால நீங்கள் மன்னிங்க. நான் மன்னிச்சிட்டேன், என் பிதா மன்னிச்சிட்டாரு, ஆனால் நீங்களும் என்ன பண்ணுங்க? மன்னிங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மன்னிப்பு. அது பூத்து இந்த சபை என்னாச்சு? வாசனையாய் பூத்து விட்டது.